எக்ஸசைஸில் 14 சம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம எதுலேருந்து கண்டுபிடிப்போம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கண்டுபிடிப்போம். கரெக்டாங்க? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எப்படி எழுதிப்பீங்க? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் நடுவில் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டெட்டார், இந்த பக்கம் கிரெடிட்டார். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ்ன்னு எழுதிட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் எந்த பக்கம் போடுவீங்க? நீங்கள் இந்த பக்கம் போடுவீங்க 1,70,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி போடுவீங்க? எந்த பக்கம் போடுவீங்க? தட் இஸ் உங்களோட டெபிட் சைடில். ஸோ 20,000 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கேஷ் பே பண்ணியாச்சு. ஸோ 4,50,000. க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ? 1,90,000. ஸோ 1,90,000 எழுதியாச்சு. ஓகேங்களா? அது மொத்தமாக ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 6,60,000 வரும். ஸோ 6,60,000 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 1 lakh மைனஸ் பண்ணுவீங்க. 1,70,000 மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களோட கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? இவ்வளோதான். இதுதான். அதுக்கப்புறம் பாருங்க இங்கே 15th பாருங்க. இங்கே 15th எக்ஸசைஸில் 15th எக்ஸசைஸை ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கேல்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டோட்டல் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். நான் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கான்செப்ட் 5 வீடியோவில் போய் பாருங்கள். நான் ஒரு திங்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுங்க ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிரெடிட்டர்ஸ்னா யார், பில்ஸ் பேபிள் எப்படி, அப்புறம் கேஷ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, அது எல்லாம் ரொம்ப நான் டீட்டெயிலாக அங்கே கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறீங்க? இந்த இடத்துல நீங்கள் டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? ஓப்பனிங் சன்ட்ரி கிரெடிட். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அண்ட் பில்ஸ் பேபிளும் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? 2 அக்கௌண்ட் போட போகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்ஃபர்மேஷன் பில்ஸ் பேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால அதை பார்த்து தான் இங்கே என்ன பண்ணணும்? பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இங்கே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நம்ம எழுதியாச்சு. ரைட்? ஓப்பனிங் உங்களோட பில்ஸ் பே தட் இஸ் உங்களோட சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஓப்பனிங். ஸோ நம்ம 30,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் பில்ஸ் பேபிள் ஆன் இது ஓப்பனிங். பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங் என்னது? 25. ஓகேங்களா? கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ். ஸோ கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ 1,20,000. அப்புறம் பெய்ட் ஃபார் பில்ஸ் பேபிள். ஓகே, பில்ஸ் பேபிள்ஸ்க்கு போங்க. பே பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? பே 30,000. ஸோ அதை எழுதிட்டீங்க நீங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே எழுதுவீங்க? நீங்கள் உங்களோட டோட்டல் கிரெடிட்டர்ஸில் எழுதுவீங்க 15,000. சரிங்களா? அதுக்கப்புறம் கேஷ் பர்ச்சேஸ் எங்கே எழுதுவீங்க? உங்களோட ஃபார்முலா இருக்குது. கேஷ் பர்ச்சேஸ் 2,25,000 நீங்கள் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க கிரெடிட்டர்ஸ் ஆன். ஸோ இது க்ளோசிங். பில்ஸ் பேபிள் கிரெடிட்டர்ஸும் ரெண்டுமே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ஸ் பேபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கிரெடிட்டர்ஸ் வந்து 25,000. அதுவும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இங்கே எழுதிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்கள் இந்த ஃபுல்லாக ஆட் பண்ணுவீங்க. இது பண்ணால் உங்களுக்கு 50,000 வருதா? 50,000 மைனஸ் 25,000. ஸோ உங்களுக்கு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் என்ன ஆயிடுச்சு? 25,000. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவீங்க? எடுத்து இந்த அமௌண்ட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேங்களா? இங்கே நீங்கள் காட்டணும் பில்ஸ் பேபிள் அக்செப்டட். ஓகே, ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் நம்ம சில இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்கோம். நம்ம ஸோ அங்கேருந்து அந்த அமௌண்ட் வந்து வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். அது பார்த்தாலே. சரிங்களா? தனியாக தான் போடணும் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? சரி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இது ஃபுல்லாக ஆட் பண்ணுவீங்க. ஓகே, 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவீங்க. இங்கே 1 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நிறைய ஐட்டம்ஸ் நிறைய அமௌண்ட் இருக்குங்க. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 1,85,000 வரும். ஸோ 1,85,000ல் நீங்கள் 30,000 பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ சம்திங் 1,55,000 வரும். ஸோ 1,55,000 எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? கிரெடிட் பர்ச்சேஸ் இங்கே காட்டிடுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 3,80,000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷனில்.